வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான வேர்க்கடலை மசாலா ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி ஒரு டீ கூட பிள்ளைகளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி கொடுக்கலாம், ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கடலை மசாலாவுக்கு நான் வேர்க்கடலை ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சிருச்சு. கடுகு வெடித்தது இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். கண்ணாடி பத அளவுக்கு வதக்கினா போதும். இதில் இப்போ நான் வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். வேக வச்ச வேர்க்கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நான் சாட் மசாலா எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். ரொம்பவும் நம்ம வதக்க வேண்டாம். வேக வச்ச கடலை தான் ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக தான் நம்ம கொடுத்தது. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவுனது எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம். அவ்வளோதாங்க, அருமையான வேர்க்கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பெப்பர் வேர்க்கடலை போட்டிருக்கேன், மசாலா வேர்க்கடலை போட்டிருக்கேன், எண்ணெய் கடலை போட்டிருக்கேன், வண்டி கடை நம்ம வறுத்தெல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த கடலை ரெசிபியும் போட்டிருக்கேங்க. எல்லா லிங்க்கும் தரேன், பாருங்கள். அவ்வளோனா அருமையான வேர்க்கடலை ஒரு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஹெல்த்தியாக ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு வேர்க்கடலை இருந்தால் போதுங்க. அருமையான வேர்க்கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை வச்சுட்டு ஒரு டீ கூட ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, ஹெல்த்தியானதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.